விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வி.ஜே. கணேசனை ஆதரித்து பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் இன்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். விருதுநகர் தேசபந்து மைதானம், பழைய பேருந்து நிலையம் மற்றும் அல்லம்பட்டி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் திறந்த வேனில் சென்று சரத்குமார் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கடந்த 26 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் மக்களின் நாடித்துடிப்பை அறிவதாகவும், தமிழகத்தில் தற்போது ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை குறித்து பேசிய அவர், மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயருமே தவிர குறையாது என்றும், இதன் மூலம் தொகுதிக்கு கூடுதல் நிதி கிடைக்கும் என்றும் விளக்கமளித்தார். சரத்குமார் வந்தார், சிரித்தார், அழகாக இருக்கிறார் என்று மட்டும் பார்க்காமல், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் கணேசனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுக மற்றும் பாஜகவின் மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். என்பதை உணர்த்தி, இங்கு உள்ள மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகள்லாம் சிறப்பாக ஏற்கனவே நாங்கள் பாண்டரங்கர் தலைமையிலே எங்களுடைய மனைவி, உங்கள் தாய் கிழவி இந்த தொகுதி வேட்பாளராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அன்பு பாசமும் நான் மறக்க மாட்டேன். ஒரு தலைவர் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் தான். ஆக டபுள் இன்ஜின் என்று சொல்கிறார். இரட்டை இன்ஜின் உள்ள ஒரு ரயில் பெட்டியாக நாம் செல்ல வேண்டும். இரட்டை குழல் துப்பாக்கியாக நாம் பயன்பட வேண்டும். எல்லாருக்கும் நல்லது செய்ய எண்ணத்தில் தான் அவர் தன் வாழ்க்கையை 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர். சாதாரண மனிதன் கிடையாது. எள்ளி நகையாடுகின்ற அளவிற்கு ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. ஆகவே இங்கு தமிழகத்தில் ஒரு மாற்றம் தேவை, அந்த ஆட்சி மாற்றம் தேவை. இது காலத்தின் கட்டாயம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். 2025 அதிகமான இளைஞர்களுடைய நாடு இந்தியா என்று கருத்து கணிப்புகள் ஆழமாக சொல்லியிருக்கின்றன. அப்ப அந்த இளைஞர்களை வழிநடத்துகிற செயல் நம்மிடம் இருக்கும் போது, அவர்களை மூளைச்சலவை செய்வது போல, போதை சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் கஞ்சா இருக்கா இல்லையா மனசு சொல்லுங்க. அதுக்கு நான் காவல்துறையை மட்டும் சொல்லவில்லை, நாம் கண்காணிக்க வேண்டும், அரசு கண்காணிக்க வேண்டும். அந்த போதை கலாச்சாரத்தினால் அவன் என்ன செய்ய, தன்னிலை மறந்து பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளைகள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தொகுதி வரையறை ஏதோ ஒரு பூதத்தை கொண்டு திணிக்கிற மாதிரி டெல்லி வந்து நம்ம கபலீகரம் செய்ய போகுமாறு சொல்றாங்க. 50% முழுமாக 28 மாநிலங்களும் உருவாக போகின்ற ஒன்று, மகளிருக்கு 33% கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக அமைய போகிறது. அப்படி இருக்கும் போது இதை ஏன் எதுக்குறீங்க?